ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல பழைய குடிசை வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல சாரதா பிரசாத்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். அவங்க மனைவிகள் அனாமிகா, அவனி, அஞ்சலி. 3 மகன்களும் ஏதேதோ வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பாதனை மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சாரதாக்கும் பிரசாதுக்கும் வயசாயிட்டே போனதுனால 2 பேரோட உடல்நிலையும் சீராவே இல்ல. வீட்ல நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டு மருமகள்கள் அந்த ஊர்ல நதிக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனாங்க. ஒரு நாள் காலையில வேலையில சாரதாவும் பிரசாதும் படுக்கையில இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இன்னைக்கு உடம்பெல்லாம் பழக்கத்தை விட ரொம்ப அதிகமா வலிக்குதுங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. எனக்கும் தான் சாரதா, கால் வலிக்குது. அதுக்கு தடவுற மருந்தும் தீந்துருச்சு. பசங்களை கேட்கலான்னு அவனுங்க கிட்ட என்ன இருக்கு? அப்படியே விட்டா எப்படிங்க? உயிருக்கு ஆபத்து வந்தா பிரச்சனையாச்சே. மருமகளுங்க இருக்காங்கல்ல, கேட்டு பாப்போம். அப்போ அந்த இடத்துக்கு பெரிய மருமக அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் வந்தாங்க. அத்தை, மாமா, நாங்க வேலைக்கு போறோம். டிஃபன் மேஜை மேல இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. அம்மா அனாமிகா, கொஞ்சம் நில்லுமா. உங்க அத்தைக்கு இன்னைக்கு உடம்பு மோசமா இருக்கு. எனக்கு கூட உடம்பு சரியில்லை. கண்டிப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஐயோ மாமா, இப்ப கையில சுத்தமா காசு இல்லையே. இதுக்கு முன்னாடி தானே கையில இருந்த பணத்தையெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் வாங்கி போட்டோம். ஆமா மாமா, அவருக்கு கூட நேத்துக்கு வேலை இல்லைன்னு வெறும் கையோட தான் வந்தாரு. இப்ப மருந்துக்கு பணம் கேட்டா எங்க போறது? ஏதாவது ஒண்ணு பண்ணி பாருங்கம்மா, இல்லைன்னா இன்னைக்கு நாளை கடத்துறது கஷ்டமாயிடும். சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜரை கேட்டு கொஞ்சம் பணத்தை முன்பணமா வாங்கிக்கிறோம். அவரு கொடுத்தாருன்னா சாயந்தரம் வரும்போது உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். இல்லைன்னா மருந்தாச்சும் வாங்கிட்டு வரோம். ஆமாக்கா, நம்ம அவ்வளோ கடுமையா உழைக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா பணம் கொடுப்பாரு. சரிங்க அத்தை, நீங்க ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மருமகள்களும் நதிக்கரையில இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த ஹோட்டல் பேரு ராயல் ரிவ்யூ வியூ ஹோட்டல். அது நதிக்கரையில இருந்ததால நிறைய மக்கள் வந்தாங்க. ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜர் பரதன் மட்டும் ரொம்ப கொடுமைக்காரன். வேலைக்காரங்கள மனுஷங்களா கூட மதிக்க மாட்டான். 3 மருமகள்களும் ஹோட்டலுக்கு வந்ததும் அந்த மேனேஜர் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னது இவ்ளோ லேட்டா? சூரியன் உச்சத்துக்கே வந்துட்டான். உங்களுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்ல. டைமுக்கு வர கத்துக்க மாட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க சார், வீட்ல என் மாமியார் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இப்படி நடக்காது சார். இதே பாட்டே பாடுங்க. ஒரு நாள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. வேலை செய்ய பிடிக்கலன்னா ஏன் வேலைக்கு வரீங்க? சம்பளத்துக்கு மட்டும் வந்து நின்னுடுவீங்க. சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். சார், இன்னொரு கோரிக்கை. எங்க வீட்ல எல்லாருக்கும் உடம்பு சுத்தமா சரியில்லை சார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். நீங்க எங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா கொடுக்க முடியுமா சார்? என்னது அட்வான்ஸா? வேலைக்கு வர்றது லேட்டு, இதுல அட்வான்ஸ் வேற. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? 2 நாளைக்கு முன்னாடி தானே சம்பளம் வந்தது, அதுக்குள்ள தீந்துருச்சா? சார், கிடைக்கிற பணத்தை கடனு கொடுக்கவே சரியா இருக்கு. இந்த தடவை உதவி செய்யுங்க. வர மாசம் வர பணத்துல கட் பண்ணிக்கோங்க. ஓஹோ, இங்க ஒண்ணு தர்ம சத்திரம் நடக்கலமா, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்ல கஷ்டம்னா அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதே ஜாஸ்தி, அதுல அட்வான்ஸு, கடன், இதெல்லாம் தேவை. போய் வேலையை பாருங்க, இல்லைன்னா இன்னைக்கே சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன். சார், அப்படி சொல்லாதீங்க சார். மருந்துக்காவது காசு கொடுங்க சார். ஏய், ரொம்ப பேசுனீங்க கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன். உங்களை மாதிரி ஆளுங்க 100 பேர் இருக்காங்க இந்த வேலைக்கு வர. உங்களுக்கு வேற வழி இல்லாம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? போங்க, போய் டேபிள்ஸை க்ளீன் பண்ணுங்க. அக்கா, பாத்தியாக்கா, அந்த ஆள் எப்படி பேசுனான்னு? நமக்கு வேற வழி இல்லாம தான் இந்த ஹோட்டல்ல வந்து வேலை பாக்குறோங்கிறான். வாங்க, இப்போதைக்கு நம்ம என்ன பேசினாலும் கேட்க மாட்டார். போய் வேலையை பார்க்கலாம். அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் 3 மருமகள்களும் கண்ணீரோடவே எல்லா வேலையும் பார்த்தாங்க. மேனேஜர் திரும்ப திரும்ப அவங்கள அவமானப்படுத்திட்டே இருந்தான். மத்தியானம் சாப்பாடு நேரத்துல 3 பேரும் நதிக்கரைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு மனசே சரியில்லை. அந்த மேனேஜர் பேசுற பேச்சு கேட்கும்போது என் நெஞ்சே நொறுங்குற மாதிரி இருக்கு. நம்ம மாமியார் அங்க உயிரோட போராடிக்கிட்டு இருக்கும்போது இங்க நாம இந்த ராட்சசங்கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆமாக்கா,
நமக்கு சம்பளம் கொடுக்கறதே அதிகமா. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறதால தானே இந்த ஹோட்டலே நடக்குது. அந்த சமையல் அறையில இருக்க புகைக்கும் டேபிள் துடைக்கும் போது நம்ம செத்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் ஏசில உட்காந்துருக்கான், பணத்தை எண்ணி எண்ணி வச்சுக்கிறான். உண்மைதான் அவனே, நம்ம கஷ்டத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவன் நம்மள ஏளனமா பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ஒரு யோசனை வருது. என்ன யோசனைக்கா அது? நம்ம ஏன் இங்க வேலை செய்யணும்? நமக்கு சமைக்க தெரியும், பரிமாற தெரியும், டேபிள் கிளீன் பண்ணவும் தெரியும். இந்த நதிக்கரையில இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு. மக்கள் இங்கதான் வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். நம்மளும் இதே மாதிரி சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சோன்னா. சொந்தமாவா? அக்கா, நம்ம கிட்ட முதலீடுக்கு ₹1 கூட இல்ல. அப்புறம் எப்படி? பெரிய பெரிய கட்டடம், ஏசி ரூம் எல்லாம் அவசியம் இல்ல அவனே. இதோ நதிக்கரைய பாரு, தண்ணி எவ்ளோ நல்லா இருக்கு. அது ஓடுறத பாரு, காத்து சில்லு சில்லுன்னு வந்துகிட்டு இருக்கு. வீட்ல இருக்க பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துவோம், விறகு அடுப்பா பயன்படுத்துவோம், ருசிகரமா சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். விறகு அடுப்புல சமையலா? யாராவது வருவாங்கன்றியா? கண்டிப்பா வருவாங்க. என்னோட மசாலா வாசனை, விறகடுப்பு ஆரோக்கியமானது, இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா வருவாங்க. நம்ம அம்மாங்க சமைக்கிற மாதிரி கமகமன்னு சமைச்சு போடுவோம். அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. எனக்கா அது? எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள டேபிள்ல உட்காருவாங்க, ஆனா நம்ம அவங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ தரோம். நதி கரையில நதியோட தண்ணி கால்ல படுற மாதிரி உட்கார வைக்க போறோம். காலுக்கு சிலு சிலுன்னு தண்ணி படும்போது சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல். அடடே அக்கா, ஐடியாவை கேட்டாலே அதிருது. நதிக்கு பக்கத்துல ஏழை மருமகள்களின் ஹோட்டல், கேட்கவே சூப்பரா இருக்குதுக்கா. ஆமா, அந்த மேனேஜரோட திமிரு எப்படி அடங்குதுன்னு மட்டும் பாரு. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தங்க நகைகளை எல்லாம் அடகு வச்சிடலாம், பொருட்களை வாங்கலாம், வேலைய நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்க கணவர்கள் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட மனைவிகள் சொன்ன ஐடியாக்கு ஓகே சொன்னாங்க. சாரதா பிரசாத்துக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மருமகள்களோட உறுதித்தன்மைக்காக பொறுமையா இருந்தாங்க. மறுநாள் காலையில அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல நதிக்கு கொஞ்சம் பக்கத்துல தண்ணி கிட்ட அனாமிகா, அஞ்சலி, அவனி ஒரு சின்ன கூடாரத்தை அமைச்சாங்க. 3 விறகு அடுப்புகளை எரிய வச்சாங்க. டேய், ஹோட்டலுக்கு எதிரில் பாரு, யாரோ பிச்சைக்காரங்க நெருப்பை ஏத்துறாங்க. என் ஹோட்டல் முன்னாடி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவன்கிட்ட ஒரு ஆள் வந்தாரு. சார், அது வேற யாரும் இல்லை சார், நம்ம கிட்ட வேலை பார்த்தாங்களே அந்த 3 பொண்ணுங்க, அவங்க தான் அது. ஏதோ புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்களாம். ஹோட்டலா? அதுவும் ஏன் ராயல் ஹோட்டலுக்கு போட்டியாவா? சரியா போச்சு. 2 நாள் புகையில கடந்துட்டு 3ஆவது நாள் மூடிட்டு அவங்களே போயிடுவாங்க. நாய் கூட சாப்பிடாது. விடுங்க, அந்த காமெடியை நானும் பாக்குறேன். அனாமிகா சமையல ஆரம்பிச்சான். சமைக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கமகமன்னு வாசனையோட விதவிதமான சாப்பாடு, நெய் கூட கையால காய்ச்சி வச்சாங்க. அந்த வாசனை அங்க முழுக்க பரவுச்சு. அக்கா, வாசனை பயங்கரமா இருக்கு, ஆனா யாரும் வரவே இல்லையே. தைரியமா இரு அவனி, இந்த வாசனை தான் நம்ம விளம்பரம். அஞ்சலி, வாழை இலையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வரியா? சுரேஷ், அருண், அந்த சின்ன மேஜையை கொண்டு வந்து தண்ணில, அதாவது தண்ணி கிட்ட கொண்டு வந்து போடுறீங்களா? இப்படி இருக்கும்போது மத்தியான டைம்ல ராயல் ஹோட்டலுக்கு கார்ல கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இறங்குனதும் அனாமிகாவோட ஹோட்டல்ல இருந்து வந்த வாசனை அவங்கள தடுத்து நிறுத்துச்சு. அடடே, என்ன வாசனை அது? எங்க பாட்டி சமைச்ச வாசனையா இருக்கு. அங்க பாத்தியா, நதியில டேபிள் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஹோட்டல்ல எப்பவும் சாப்பிட்றோம், இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 4 கஸ்டமர்ஸ் அனாமிகாவோட ஹோட்டல் பக்கம் வந்தாங்க. வாங்க சார், வெல்கம், வாங்க வாங்க. சூடான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, நதிக்கரையில தண்ணில காலை வச்சுக்கிட்டே சுட சுட சாப்பிட்டா அதோட கிக்கே வேற. அப்படியா? சீக்கிரமா தாங்க, சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் அவங்கள உட்கார வச்சு பரிமாறினாங்க. சூடா சாப்பாடு போட்டு நெய் ஊத்தி பரிமாறிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாட ஒரு வாய் சாப்பிட்டதும் கஸ்டமர் மெய் மறந்துட்டாங்க. ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல ரப்பர் மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சு. இங்க உயிரே வந்த மாதிரி இருக்குமா? ஆமாங்க, இங்க ரொம்ப ரம்மியமா இருக்குதுங்க. ஃபேனு, ஏசி எதுவும் இல்லாம இயற்கை காத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 4 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்களோட சிநேகிதர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. அடே, ராயல் ஹோட்டலுக்கு எதிரில் 3 லேடிஸ் புதுசா ஹோட்டல் போட்டிருக்காங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு, நதி கரையில உட்காந்து சாப்பிடுற புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க.
அப்படி சொன்னதும் சாயந்தரத்துக்குள்ள அனாமிகா ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. மேனேஜர் பரதன் அவன் ஹோட்டல்ல ஓட்டிக்கிட்டு இருந்தான். என்னடா இது, எல்லாரும் அவங்களோட ஹோட்டல் போறாங்க, நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வரலையே. சார், அவங்க சாப்பாடு ருசி சூப்பரா இருக்கு, விலை கூட ரொம்ப கம்மி. அந்த தண்ணியில உட்காந்து சாப்பிட்றது ஜனங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ருசியா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு, நாளைக்கே குறைஞ்சிரும் பாரு. இப்படி நாட்கள் போக போக ஹோட்டல்ல கூட்டம் அதிகமாச்சு. நிறைய பணம் வந்தது. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்க, பணத்தை சம்பாரிச்சாங்க. சாரதாக்கும் பிரசாதுக்கும் இப்ப நல்ல மருந்து, நல்ல சாப்பாடு கிடைச்சதால ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் மேனேஜர் பரதனோட ஹோட்டலை முழுசா மூட வேண்டியதாயிடுச்சு. கஸ்டமர்ஸ் இல்லாம சரக்கெல்லாம் பாழாச்சு. கரண்ட் பில் கட்ட முடியாம, வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மத்தியானம் மேனேஜர் பரதன் அனாமிகாவோட ஹோட்டலுக்கு வந்தான். அங்க ஜனங்கள் அலமோதுனாங்க. அனாமிகா சாப்பாடு கொண்டு வந்தா. ஏமா, என்ன மாய செஞ்சமா நீ? என் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டியே. வணக்கம் மேனேஜர் சார், நாங்க யாரையும் எடுத்துக்கல. பசியோட வர்றவங்களுக்கு ருசியான சாப்பாடு போடுறோம், அவ்வளவுதான். என்னது, என் பிசினஸ் ஏன் நாசம் பண்ணிட்ட? இங்க ஹோட்டல் போட உனக்கு பர்மிஷன் இருக்கா? இப்பவே போலீஸ் கூப்பிடுற இரு. அப்போ அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் எழுந்து நின்னாரு. அவரு அந்த ஊரோட தலைவர். அடே பரதா, வாய மூடிக்கோ. இவ்ளோ நாள் உன் ஹோட்டல்ல சாப்பாடை சாப்பிட்டு மக்கள் பணத்தை தான் காலி பண்ண. தரமான ஆரோக்கியமான சாப்பாடும் போடல. இவங்க கஷ்டப்பட்டு ருசியான சாப்பாடு போடுறாங்க. இவங்க கதைக்கு வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சார், அது இல்லை சார். மேனேஜர் சார், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார்னு கேட்டோம். உங்களுக்கு சம்பளமே அதிகம்னு வெளியே துரத்துனீங்க. அந்த அவமானம்தான் எங்களை இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் நீங்க உதவி செஞ்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது சார். எங்க கஷ்டத்தை உங்க ஹோட்டல்லே போட்டிருப்போம். உங்க அகங்காரம் தான் உங்களுக்கு எதிரியாச்சு. ஆமா சார், ஏழைங்கன்னு ரொம்ப ஏளனமா பாத்தீங்க. ஆனா பசிக்கு ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் தெரியாது. ருசி எங்க இருக்கோ அங்கதான் மக்கள் வருவாங்க. அப்படி சொன்னதும் பரதன் அவனோட ஹோட்டலை பார்த்தான். காலியா இருந்துச்சு. மக்கள் கூட்டம் அலைமோதுற அனாமிகா ஹோட்டலையும் பார்த்தான். அவன் தப்பாவன் உணர்ந்துட்டான். என்ன மன்னிச்சிருமா, ஆணவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் ஹோட்டலை மூடுற நிலைமைக்கு வந்துட்டேன். நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. வெற்றி தோல்விய பக்கத்துல வைங்க சார். மனுஷங்களா மதிக்கணும் சார். உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, உட்காருங்க, நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த மேனேஜர் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அன்னைக்கு அனாமிகா கையால சமைச்சதை சாப்பிட்டு அசந்து போயிட்டான். ஹோட்டலை வித்துட்டு அவன் வேற ஒரு ஊருக்கு போனான். இப்படியே மாதங்கள் போச்சு. நதிக்கு பக்கத்துல சின்ன குடாரம் போட்டு இருந்த மருமகள்கள் பெரிய ஹோட்டல் கட்டினாங்க. மாமியார் மருமகள் ருசி அப்படின்னு போர்டு கூட வச்சாங்க. ஹோட்டல் எப்பவும் ஃபுல்லா இருந்தது. சாரதா, பிரசாத் கூட அங்க வந்தாங்க. இப்ப அவங்க ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாத்தியா சாரதா, நம்ம மருமகளுங்க எவ்ளோ புத்திசாலிங்க. ஒரு காலத்துல மருந்துக்கே பணம் இல்ல, இப்போ 10 பேருக்கு நம்மளே சாப்பாடு போடுறோம். ஆமாங்க, அந்த மேனேஜருக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அவன் அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நாம இப்படி இவ்ளோ சந்தோஷமான நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அத்தை, மாமா, உங்க ஆசீர்வாதம் தான் எங்க பலம். வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு அனாமிகா அவங்க 2 பேர்கிட்ட வந்தா. குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த வேளை சாப்பாட ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியோட நதிக்கரையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க உட்காந்து சாப்பிடும்போது நதியில இருந்து வர்ற சத்தம் அவங்க வெற்றிக்கு கை தட்டுற மாதிரியே இருந்துச்சு. யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆணவம் என்னைக்கு இருந்தாலும் நம்மள அழிச்சிடும். கடினமான உழைப்பு, புதுசா யோசிக்கிற திறன் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிச்சிடலாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப இவங்க ஏழை மருமகள்கள் இல்ல, 10 பேருக்கு சாப்பாடு போடுற அன்னபூரணிங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். பிரசாத் வீட்ல 3 மகன்கள் மருமகள்கள் இருக்கிறதால அந்த வீடு கலகலன்னு இருக்கும். குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதும் வெயில் காலம் வரப்போகுதேங்கிற களைப்பு எல்லாரோட முகத்திலயும் இருந்தது. அனாமிகா அந்த வீட்டு சமையல் வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டான். வெயில் காலங்கிறதால கிச்சன்ல நிக்கிறது நரகத்துல நிக்கிற மாதிரி இருந்தது. அத்த, இந்தாங்க அத்த, சில்லுன்னு மோரு குடிங்க. ஒரு வேலைக்கே இந்த கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியல. ஸ்டவ் ஆன் பண்ணா போதும், சூடு அதிகமா பெருகுது. ஆமாமா அனாமிகா,
இன்னும் குளிர்காலம் முழுசா போகல, அதுக்குள்ளேயே இவ்ளோ வெயில். என் வயசுக்கு இந்த ஒரு வேலைய தாங்கறதே கஷ்டமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கிற? அதேதான் நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அத்தை. ரமேஷ் அவரோட தம்பிங்கெல்லாம் கூட இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணுங்கிறாங்க. அப்போ அவனி அஞ்சலியும் அங்க வந்தாங்க. அத்தை, ரூமுக்குள்ள ரொம்ப வெப்பமா இருக்கு, ஆனா மாடியில சூப்பரா நல்ல காத்து வருது அத்தை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சாகசம் பண்ணலாமா? எனக்கு அது மறுபடியும் ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங்க பத்தி பேச போறியா என்ன? இல்ல அஞ்சலி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல எப்போதும் நம்ம கிச்சன்ல தானே சமைப்போம். அப்படி இல்லாம நிம்மதியா மாடியில ஓப்பன் டெரஸ்ல பிரியாணி பார்ட்டி பண்ணா எப்படி இருக்கும்? மாடி மேலையா? காத்துல அடுப்பு எப்படிம்மா எரியும்? ஓஹோ, பிரியாணிய வெளியில இருந்து வர வைப்பீங்களா? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, வெளி சாப்பாடெல்லாம் வேண்டாமா? இல்ல அத்தை, அவ வேற ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. அவனி என்னன்னு நீயே சொல்லு. அது மாடி மேல ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அங்க கேஸ் ஸ்டவ் வச்சு நம்ம சமைக்கலாம். அத்தை மாமாலாம் கூட மேலேயே உட்காந்துக்கிட்டோம். நல்ல சாயந்தரத்துல நிலா வெளிச்சத்துல நம்ம எல்லாரும் நிலா சோறு சாப்பிடலாம்ல. அடடா, ஐடியா சூப்பரா இருக்கே. நான் இப்பவே இன்ஸ்டாகிராம்ல டெரஸ் பிரியாணி பார்ட்டின்னு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். மாமா கேட்டிங்களா? இன்னைக்கு மாடி மேல விருந்தான். கேட்டம்மா கேட்டேன். அவனி எப்போதுமே இப்படிதான் விந்தையா பண்ணுவாளு. இந்த தடவை இது இன்னும் நல்ல ஐடியாவா தோணுது. டே ரமேஷா, சுரேஷா, கேட்டிங்களா? உங்க மனைவிகள் பிரியாணி பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்க. சரிங்கப்பா, உங்களுக்கு இல்லாத ஆட்சேபனை எங்களுக்கு என்ன? நான் இப்பவே போய் சிக்கன் மசாலா, பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். டேய், வண்டி எடு. நான் ரெடி அண்ணா. ஆனா அஞ்சலி, நீ பிரியாணி செஞ்சா வெறும் வீடியோல செய்வியா இல்ல நாங்க சாப்பிட செய்வியா? இன்னைக்கு நான் தான் அசிஸ்டன்ட் ஷெஃப். அனாமிகா அக்காக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்ய போறேன். முதல்ல நீ போய் அரிசியை வாங்கிட்டு வா. ராத்திரி மாடியில எல்லா வித ஏற்பாடும் நடந்துச்சு. சாரதாவும் பிரசாதும் சேர்ல உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மாடி மேல காத்து மெல்ல வீசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் செய்யறது ஒரு பாரமா தெரியல. அனாமிகா பிரியாணிக்காக பெரிய டபராவை எடுத்து வச்சா. அவனி, வெங்காயம் நல்ல மெலிசா அரியணும், அது கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு ருசி வரும். கொஞ்சம் பொறுமையா செய்ய. ஐயோ அக்கா, இந்த வெங்காயம் கண்ணீரை வர வைக்குது. அஞ்சலி, அங்க என்னாச்சு? சிக்கனை கழுவிட்டியா? ஆச்சுக்கா. அனாமிகா அக்கா சொன்ன மாதிரியே சிக்கன்ல எல்லா மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். மாமா, நீங்க மட்டும் இன்னைக்கு எங்க பிரியாணிய சாப்பிட்டா நீங்க அந்த காலத்து ஹோட்டல் ருசிக்கே போயிருவீங்க. பாக்கலாமா? ஓ மாமியார் எப்பவும் அவ சமையல் தான் பெஸ்ட்னு சொல்லுவா. இன்னைக்கு உங்க 3 பேரோட பவர் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆமாங்க, அனாமிகா செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இவளுக 2 பேரும் சேர்ந்திருக்காளுகளே, அது எப்படி இருக்குன்னு எனக்கு கூட பாக்கணும். அத்த, 2 பேரும் ரொம்ப இஷ்டமா செய்யறாங்க பாருங்க. இந்த காத்துல சமையல் செய்யும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. கிச்சன்ல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு 10 தடவை முகத்தை கழுவி இருப்பேன். அனாமிகா, இந்தாங்க மோர் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் குடிங்க. இந்த நெருப்பு அனலுக்கு டீஹைட்ரேட் ஆகாம இருப்பீங்க. அண்ணா, இவங்கள பார்த்தா பிரியாணில இருந்து வர்றதுக்கு முன்னாடி இவங்க மேல இருந்து ஆவி வரும் போல. அந்த ஸ்டவ் நெருப்ப கொஞ்சம் பாரு. சுரேஷ், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. பிரியாணி ஆனதுக்கு அப்புறம் லெக் பீஸ் எல்லாத்தையும் கட்டம் போட்டு நாங்களே எடுத்துக்குவோம். ஒண்ணு கூட உங்களுக்கு கிடைக்காது. அஞ்சலி, வீடியோ கரெக்டா எடுத்துட்டு இருக்கியா? லைட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? அருண், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க போங்க. ஃபேமிலி டெரஸ் குக்கிங்னு vlog போட போறேன். அனாமிகா அக்கா, அந்த மசாலாவை போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாவே போடுங்க, சினிமேட்டிக்கா வரணும். சரிடி, ஓ சினிமாக்காக நான் ஸ்லோவாவே போடுறேன். ஆனா ருசி குறைஞ்சதுன்னா நீதான் பொறுப்பு அப்படின்னு அனாமிகா கமகமன்னு அவனி அஞ்சலி உதவியோட பிரியாணிய செஞ்சு முடிச்சா. பாஸ்மதி ரைஸ், மசாலாவோட வாசனை அந்த டெரஸ் முழுக்க பரவி இருந்துச்சு. எல்லாரும் பாய போட்டு போய் உக்காந்தாங்க. மாமா, அத்தை, இன்னொரு 10 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆயிடும். ரைத்தா கூட ரெடியா இருக்கு. அந்த வாசனையே சொல்லுதுமா, இது சாதாரண பிரியாணி கிடையாது. அந்த மசாலா வாசனைக்கு என் பசி பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஷாரதா, வா போய் பாயில உட்காருவோம். ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா,
இன்னைக்கு மாடி மேல தரையில உட்காந்து சாப்பிடலாம். அனாமிகா பிரியாணி டபராவை திறந்த உடனேயே அந்த வாசனை எல்லார் மூக்கையும் தொலைச்சுது. அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அனாமிகா, சிக்கன் சூப்பரா வெந்திருக்கு. மேல உட்காந்து சாப்பிட சூப்பரா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஹோட்டல் என்னன்னா இதுதான் அசல் விருந்து. சில்லுன்னு காத்து மேல அடிக்கும் போது சுட சுட பிரியாணிய சாப்பிடும் போது அடடடடா. பாத்தீங்களா சுரேஷ், இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணீங்க, இப்ப நக்கி நக்கி சாப்பிடுறீங்க. மாமா எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா அனாமிகா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குமா. இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த சமையல அபாரமா பாராட்டணும். அபாரமா இருக்கு. சாரதா, நீ என்ன சொல்ற? நிஜம்தாங்க, அனாமிகா ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா அவனி வெங்காயம் கட் பண்ணது, அஞ்சலி மசாலா கலந்தது, இது எல்லாம் சேர்ந்து இந்த பிரியாணிக்கு புது ருசிய கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்த, உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல மாமா உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்காரா? அந்த காலத்துல இந்த பிரியாணி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. பண்டிகை வந்தாதான் துணிமணின்னு எடுத்து போடுவோம். உங்க மாமனாருக்கு லீவு கிடைச்சா வயல்வெளி பக்கம் கூட்டிட்டு போயிடுவாரு. மரத்தடியில உட்காந்து பழைய சோற சாப்பிடுவோம். அந்த ருசி இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா சாரதா, அந்த காலம் வேற. இப்ப என்ன வேணும்னாலும் போன்ல ஆர்டர் போடுறாங்க. அவன் 10 நிமிஷத்துல வரான். ஆனா ஒரே பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறதுல இருக்க ருசி அந்த ஆன்லைன் ஆர்டர்ல கிடைக்காது. மாமா, இன்னைக்கு இந்த பிரியாணி பார்ட்டியில எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. மனுஷங்க ஆனந்தமா இருக்க பெரிய விலாசம்லாம் தேவையில்லை. இப்படி சில்லுன்னு காத்து ஒரு 2 பாய் இருந்தா போதும். பக்கத்துல இஷ்டமான ஆட்கள் இருக்கணும். அனாமிகா, இன்னையில இருந்து நம்ம இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை மாடியில வந்து உட்காந்துடலாம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஆபீஸ் டென்ஷன் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. சரிங்க, இன்னைக்கு 2 பேரும் எனக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருந்தாங்க. அதனால இனிமே இவங்க 2 பேருக்கு கிச்சன்ல டியூட்டி போட்டுடலாம். கண்டிப்பாக்கா, ஒன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா சமைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் என் புருஷனுக்காவது செய்வேன். என்னது, நீ சமைக்க போறியா? ஐயோ வேண்டாமா தாயே. அனாமிகா அண்ணியோட சூப்பர்விஷன்லயே பண்ணு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாரும் திருப்தியா இருந்தாங்க. பாத்திரம் காலி ஆயிடுச்சு. எல்லாரோட வயிறு மாதிரி மனசும் நிறைவா இருந்தது. பிரசாதோட மாடி அன்னைக்கு ரொம்ப நிறைவா இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல், ஆனந்தமா இருந்தது. 3 மருமகள்களும் சேர்ந்து வேலைய பிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் விளையாட்டு காமிச்சுக்கிட்டு அந்த நேரத்துல ஃபன்னா சமையல் செஞ்சு முடிச்சாங்க. அம்மா மருமகள்களே, இங்க வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இங்க இருப்போம். இந்த காத்துக்கு கொஞ்ச நேரம் படுத்தோம்னா அந்த தூக்கத்துல கிடைக்கிற நிம்மதி இருக்கே. சாரதா, நீ இங்க படுக்க போறன்னா நான் தடுக்க மாட்டேம்மா. ரமேஷா, கீழே இருந்து தலகாணி எடுத்துட்டு வா. எல்லாரும் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்குவோம். நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டே படுத்து தூங்குவோம். வாவ், சூப்பர் ஐடியாப்பா. இந்த காத்துல உள்ள போய் ஃபேனை போட்டு படுக்கவே பயமா இருக்கு. மாமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்தாக்ஷரி விளையாடலாம். ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள்லாம் ஒரு பக்கம். ஐயோ, அந்தாக்ஷரி போரிக்கா. நம்மலாம் தம்ஷராட் விளையாடலாம். சினிமா பேரெல்லாம் சைகையிலே சொல்லலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். அஞ்சலி, உனக்கு இன்னும் சினிமா பைத்தியம் இறங்கல. சரி ஆரம்பி, நாங்க கெஸ் பண்றோம். அத்த, நீங்க தான் ஜட்ஜ். யாரும் ஏமாத்தாம நீங்க தான் பாக்கணும். ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு பாருங்க. சரிம்மா, என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அருண் விந்தையா சைகையை காமிச்சுக்கிட்டு இருந்தான். அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே கெஸ் பண்ண ரெடியானா. ரமேஷும் அனாமிகாவும் அமைதியா பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சுரேஷும் அவனியும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாடி மேல சிரிப்பு சத்தம் ஜோன்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டம் முடிஞ்சுது. எல்லாரும் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. பாய போட்டுட்டு வரிசையா படுத்துக்கிட்டாங்க. அக்கா, அனாமிகாக்கா, தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருதுதான். ஆனா இப்படி படுத்துக்கிட்டு வானத்தை பாக்கும்போது அந்த நிலவு வெளிச்சத்துல கண்ணை மூடணும்னு தோணவே மாட்டேங்குது. இயற்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாக்கா, நான் பட்டணத்துல இருக்கும்போது ஏசியில படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த காத்து, இந்த ஆகாயத்துக்கு கீழே படுத்திருக்கிறதுல திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. அக்கா, நம்ம இந்த பிரியாணி பார்ட்டிய சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா அத பேசி அப்படியே போக்கிக்கலாம்ல. பிரச்சனையா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவனி? என்கிட்ட சொல்லலாம்ல. பிரச்சனைனா பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. திடீர்னு நான் சரியா வீட்டு வேலை செய்யாதப்போ என் மேல கோவப்பட்டுருவியோன்னு பயமா இருக்கு.
ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நீ எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரியுது. ஆமாக்கா, அனாமிகா அக்கா திட்டுனாலும் அதுல ஒரு அக்கறை இருக்குது. அதனாலதான் நாங்க 2 பேரும் உன்னை சொந்த அக்கா மாதிரி பாக்குறோம். நீதான் எங்க எல்லாருக்கும் குருசாமி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எனக்கு சொந்த தங்கச்சிங்க மாதிரி. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அது என்னோட அதிர்ஷ்டம். சரி சரி, சீக்கிரமா தூங்குங்க. மறுபடியும் காலையில பரபரப்பா ஆரம்பிக்கும் நாள். என் மருமகளுங்க தங்கமானவங்க. இப்படியே எப்பவும் இருங்கம்மா. அப்படி இருந்தாதான் என் வீடு கலகலன்னு அமைதியா இருக்கும். என்னங்க கேட்டிங்களா எவ்வளவு ஒத்துமையா பேசிக்கிறாங்க? கேட்ட சாரதா, பிள்ளைங்களும் மருமகளும் நல்லா இருந்தா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? மாடி கொஞ்ச நேரத்துல அமைதியாச்சு. ஆனா அந்த அமைதியில அந்த குடும்பத்தோட நிம்மதியும் கலந்து இருக்கு. நட்சத்திரங்கள் அவங்களுக்கு காவலா இருக்க மாதிரி இருந்தது. அந்த பிரியாணி விருந்து அவங்க வயத்தை மட்டும் இல்லாம அவங்க மனசையும் நிறைச்சுது. மறுநாள் காலையில அனாமிகா எல்லார விட முதல்லயே எழுந்திருச்சு மாடியில இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல போட்டா. அவனியும் அஞ்சலியும் இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகா மெதுவா போய் எல்லாருக்கும் பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தா. எழுந்திருச்சிட்டியாமா? மாடியில படுத்திருந்தது எப்படி இருந்துச்சு உனக்கு? குளிரே இல்லல்ல? ஆமா அத்த, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம்ல படுத்திருந்தா இந்த சூடுக்கு தூங்கவே முடிஞ்சிருக்காது. மாடியில இருக்கும்போது பறவைகளோட சத்தம் என்னை எழுப்பி விட்டுடுச்சு. ஆமாமா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான் எந்திரிப்போம். மறுபடியும் அந்த நாள் இப்ப வந்துருச்சு. இன்னையில இருந்து வாரத்துல ஒரு தடவையாவது மாடியில இப்படி படுக்கணும். மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் காத்தோட காத்தாச்சு. சரிங்க அத்த, எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வரேன். அனாமிகா மாடியில வந்து அவனியையும் அஞ்சலியையும் எழுப்பிக்கிட்டு இருந்தா. எந்திரிங்க, சூரியன் வந்துட்டாரு, வெயில் அதிகமாகுது. எந்திரிங்கம்மா, உள்ள போலாம் வாங்க. எனக்கா விடிஞ்சிருச்சா? இங்க விடிஞ்சதே தெரியலல்ல. இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு. அக்கா, மறுபடியும் ராத்திரி பிரியாணி சாப்பிடுற மாதிரி கனவு வந்தது. அந்த ருசி என் கனவுல கூட அப்படியே இருந்துச்சு தெரியுமா? அப்புறமா சாப்பிடலாம், முதல்ல எந்திரிங்க, முகத்தை கழுவுங்க. மாமா பேப்பர் படிச்சுக்கிட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. 3 மருமகள்களும் சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வந்தாங்க. ஆனா அந்த மாடியில நடந்த பிரியாணி விருந்து, வெண்ணிலா கடியில அவங்க பேசி சிரிச்சுக்கிட்ட அந்த நினைவுகள் என்னைக்கும் மாறாது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.